Employees in a company, 20% of the employees work in manufacture department. If the total salary obtained by the all manufacturing employees is 1/6 of the total salary is obtained by all the employees. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காங்க அண்ட் நான் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரென்த் வைஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸில் வந்து 20% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அப்போ டோட்டல் 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 20% வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். அப்போ இதில் 20, பேலன்ஸ் எல்லாமே நான் மேனுஃபேக்சரிங் 80. சரி, ஓகே, சக்ஸஸ். அண்ட் இஃப் த டோட்டல் சேலரி அப்டைன் பை த மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸ் இஸ் 1/6. இப்போ சேலரி பற்றி சொல்கிறாங்க, அதாவது டோட்டல் சேலரியில் 1/6 வந்து இவங்களுக்கு போகுது. ஸோ அப்படி பார்த்தோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டோட்டல் சேலரி சம் 6Y அப்படின்னா, அப்போ ஒய் அப்படிங்கிற போர்ஷன் 1Yன்றது இங்கே போகுது, மீதி எல்லாம் 5Yன்றது இங்கே போகும். சிம்பிள், அவ்வளோதான் ஐடியா. இப்போ கேட்குறது என்ன அப்படின்னா, total salary obtained by the employees, then the ratio of the average salary obtained by the manufacturing employees to the average salary of the non-manufacturing employees. Simple, ரொம்ப straight forward. ஸோ இவங்களுக்குமான ஆவரேஜ் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் சேலரி மீன்ஸ் டோட்டல் சேலரி பை நம்பர் ஆஃப் பீப்புள். அப்போ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் 1Y/20 இதுதான் ஆவரேஜ் சேலரி ஒருத்தருக்கு. திஸ் இஸ் டு அங்கே நான் மேனுஃபேக்சரிங்கில் டோட்டல் சேலரி 5Y பை ஆவரேஜாக ஒருத்தருக்குன்னு பார்த்தா by 80. ஸோ இதான் என்னென்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒய் அண்ட் ஒய் அடிச்சிடலாம். 20 and 80, திஸ் இஸ் 1 and 4. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 1:5/4. அதாவது 1/1:5/4. திஸ் இஸ் சேம் ஆஸ் க்ராஸ் பண்ணிட்டோம்னா 4:5. ஸோ 4:5 அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஆன்சர். ஸோ பார்த்துடலாம். 4:5 சக்ஸஸ். ஆப்ஷன் ஏ 4:5ன்றது ரைட் ஆன்சர்.